சூழலை கொஞ்சம் நினச்சி பார்க்கல. இதெல்லாம் இல்லாமல் நான் நார்மலாக நிம்மதியாக படம் பண்ணுமா, வந்தோமா, எக்ஸசைஸ் பண்ணுமா, தூங்கணுமா அப்படின்னு நான் இருந்திருக்கலாம்ல. மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தானே. இப்போது நானும் 9 to 5 ஜாபுக்கு போகலாம், ஓகே புரியுதுங்களா? எல்லாரும் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நானும் வாழலாம். ஆனால் நான் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து நான் பேசி மக்களுக்காக பேசி வீடியோ போடணும்? நான் அரசியலுக்கு போகலாம், ஆனால் நான் ஏன் இங்கே உட்காந்து உங்கள் கூட பேசணும்? ஏன் இவங்களுக்கு இந்த நியூஸை பற்றி எடுத்து சொல்லணும்? நானும் கொள்ளையடிக்கலாம், ஏன் நான் கொள்ளையடிக்காமல் மக்கள் சேவையில் உட்காந்துருக்கணும்? லிங்கேஷன் நம்ம வேற எங்கேயாவது வேற ஏதாவது கம்பெனிக்கு தத்து கூட கொடுக்கலாம், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா எவனும் வாங்க மாட்டான். ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லலை, திருச்சி கிழக்குல தான் போட்டி போட மாட்டேன்னு சொன்னேன். அம்பாசமுத்திரம். அப்ப அம்பாசமுத்திரம் அதான் சொல்ல இப்ப நான் அண்ணன் நிம்மதியா இருக்கணும், அதானடா? அதானே உங்க ஆசை? இப்ப எவனையாவது ஒருத்தர் நிக்கணும், நீங்க அங்க வந்து என் பொழப்ப கெடுக்கணும். அங்க போன காரைக்குடி பருப்பு, இப்ப வரேன், இப்ப அடுத்து நீனு. உங்க கூட நான் இப்போ என் கூட சரசம் பண்ணனே உங்க அப்பா அத்தாலாம் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு. நீங்க தானே முதலமைச்சர், சரத்தை போய் நீக்கிடுங்க, அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிடுங்க. மக்கள் எனக்கு அந்த அதிகாரத்தை மட்டும் கொடுக்காம விட்டாங்க. அப்புறம் என்ன முதலமைச்சர்? அப்புறம் என்ன முதலமைச்சர்? மக்களுக்கான முதலமைச்சர் நான். மக்களின் தலைவன், மக்களுக்காக தலைவன் சொல்லுவாங்க தெரியுங்களா? அதை முதலமைச்சர் எல்லாம் சொல்லக்கூடாது, மக்களுக்கான தலைவன் சொல்லிக்கிங்க, மக்களின் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிங்க. மக்களுக்கான முதலமைச்சர் கிடையாது. இங்க ஒரு முதலமைச்சர் தான். என்ன கூறு போட்டா வித்துக்கிட்டு இருக்காங்க? இங்க வாங்கினா 15 ரூபா, இங்க வாங்கினா 25 ரூபான்னு ஏதாவது வித்துக்கிட்டு இருக்காங்களா? தளபதினா ஏத்துக்குவாங்க, புரட்சி தளபதினா ஏத்துக்குவாங்களா? அதுதாங்க, தளபதியை ஏத்துப்பாங்க, இவரை ஏத்துக்க மாட்டாங்க. 6 மாசத்துல கலைஞ்சிரும் சொன்னா டென்ஷன் ஆகாது? கலைஞ்சிருன்றது ஆட்சி தாங்க சொன்னாங்க. நீங்க அப்படியா சொல்றீங்க? கவலையே படாதீங்க, 6 மாசத்துல கலைஞ்சிரும்ன்றீங்க. பக்குன்னு இருக்குமா இருக்காதா மணமக்களுக்கு? இந்த பொண்ணு இங்க உருவாகிறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது அவனுக்கு. ஆமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் பெரும் பஞ்சாயத்தா இருக்குது. இது அப்படியே உருவானாலும் எடுத்தோடனே வாய் வைக்கலாமா? கவலைப்படாதீங்க, 3 மாசத்துல கலைஞ்சிரும்னா மாப்பிள்ள பொண்ணு என்னது கலைஞ்சிருமா? உருவாகிறதுக்கு 3 மாசம் ஆகுமேப்பா. அதுதான் சொல்றேன். அப்பயே கலைஞ்சிரும் சொன்னா உங்களுக்கு கடுப்பாகும்ல. உடனே சுதாரிக்கிறது. 6 மாசம் அப்படியே கவலைப்படாதீங்க, 6 மாசத்துல கலைஞ்சிரும். 6 மாசத்துல கலைஞ்சிருமா? யாரா இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? ஏடிஎம்கே உடைய எடப்பாடி சிஎம் இருக்கிறதுக்கு திமுக யோசனை பண்ணுறதாக பேசப்படுது. திரும்ப போனால் அடுத்த நாள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ திரும்ப அவரோட சிஎம் ஆக்கலான்னு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னாங்க. கூப்பிட்டாருப்பா, நானும் போனேன், காப்பி சாப்பிடுங்கன்னாரு. காப்பி சாப்பிட்டு இருக்கும்போது என்னப்பா காப்பி எடுத்து சாப்பிட்டேன், எடப்பாடி தான் முதலமைச்சர் துப்பிட்டேன். அது என்ன தைரியம் தான் என்கிட்டயே வந்து கேட்பாருப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஏதோ சொன்னாரு, அது என் காதுல தப்பா விழுந்துச்சு. இல்ல நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு. அவங்க என்ன பில்டப் கொடுத்தாங்க? எங்க தலைவர் சொன்னாங்க, எங்க தலைவர் சொன்னாதானே பார்த்தா நீ தலைவரே நடுத்தரில் இருந்து விட்டுட்டாங்க. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நன்றிகள். பட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி கார்த்திக் இல்லாத ஒரு கார்த்திக் விஷன் வந்து நல்லா இல்லை, அந்த ஃபன் எல்லாமே குறையுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதோ வந்து விட்டார். பெட்டர் மார்க்ஸ் லைட்ல ரெட்ரோலுக்ஸ் ஆமாம், பண்ணிடலாம், சிறப்பாக பண்ணிடலாங்களா? முதல் செய்தியை சிறந்த செய்தியா சொல்லுங்க பார்ப்போம், நல்ல செய்தியா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சூழலை கொஞ்சம் நினச்சி பார்க்கல. இதெல்லாம் இல்லாமல் நான் நார்மலாக நிம்மதியாக படம் பண்ணுமா, வந்தோமா, எக்ஸசைஸ் பண்ணுமா, தூங்கணுமா அப்படின்னு நான் இருந்திருக்கலாம்ல. மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தானே. இப்போது நானும் 9 to 5 ஜாபுக்கு போகலாம், ஓகே புரியுதுங்களா? எல்லாரும் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நானும் வாழலாம். ஆனால் நான் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து நான் பேசி மக்களுக்காக பேசி வீடியோ போடணும்? நான் அரசியலுக்கு போகலாம், ஆனால் நான் ஏன் இங்கே உட்காந்து உங்கள் கூட பேசணும்? ஏன் இவங்களுக்கு இந்த நியூஸை பற்றி எடுத்து சொல்லணும்? நானும் கொள்ளையடிக்கலாம், ஏன் நான் கொள்ளையடிக்காமல் மக்கள் சேவையில் உட்காந்துருக்கணும்? லிங்கேஷன் நம்ம வேற எங்கேயாவது வேற ஏதாவது கம்பெனிக்கு தத்து கூட கொடுக்கலாம், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா எவனும் வாங்க மாட்டான். அப்படின்ற மாதிரி
ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சது? எதுவுமே புரியல. அந்த மாதிரிதான் நான் வரணுமா வேணாமான்னு நானே தான் கேட்பேன். நான் ஏன் வரணும் அரசியலுக்கு, நான் வரவே வேணாம்னு சொல்லி அது நானே முடிவு பண்ணிட்டு சொல்லுவேன்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. பஞ்சதந்திரத்துல இந்த கண்ணாடி முன்னாடி பின்னாடின்னு 3 வார்த்தை தான். அதை வச்சு இந்த அவரு அந்த டீமே ஒட்டு மொத்தமா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. நீ முன்னாடி நான் பின்னாடி இருக்கணும்னு சொன்னேன். அந்த பின்னாடி பார்க்கலாம். அந்த மாதிரி ராகவா லாரன்ஸுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. அரசியலுக்கு வரவான்னு கேட்டாரு. நீங்க எல்லாம் சொல்லுங்கன்னாரு. நம்ம எல்லாம் சொல்லி எல்லாம் கழுவி முடிச்சு எல்லாம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இப்ப இன்னைக்கு வந்து காலையில ஒரு அதாவது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இன்னைக்கு இதை சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னு போய் பார்த்தா ஒரு எடிட்டட் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி இப்ப நம்ம எல்லாம் வீடியோ பண்றோம். இப்ப நம்ம கூட என்ன சொல்லுவாங்க, நீங்க பேசுறதுக்கு எதுக்கு எடிட் பண்றீங்க, அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வர வேண்டியதானே, என்னடா இப்படி கொண்டு வந்திருக்கல, அள்ளி போட்டு கொண்டு வந்தேன் அதனால இப்படி ஆயிடுச்சு மாதிரி. நீங்க இப்ப எடிட் பண்ணி என்ன கிளிக்க வரும். எடிட் பண்றதுல இல்ல, நாங்க 2 பேரும் பேசுறது எடிட் பண்ண போறது இல்ல. எங்க முகரக்கட்டையெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. அதை லைட்டா பட்டிட்டிங்கரிங்லாம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் பண்ணி கொடுக்க. ஏன்னா இப்ப நமக்கே தெரியுது நம்மள வெளியே போனா எவனுக்கு அடையாளம் தெரியுது இல்லை. என்ன காரணம்னா நீங்க பண்ற வேலை. நீங்க பூசுல வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அடையாளம் தெரியாம அவன மாதிரி தான் இருக்கான், ஆனா அவனான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு டவுட்லயே வந்து போயிடுறாங்க. அப்போ அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அந்த மாதிரி எடிட்டட் வீடியோவை தலைவர் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா அவர் சொன்ன அந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்குல்ல ஒரு பிரஸ் மீட்ல, நாய் அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் வைக்கணும்னு, அது வந்து பயங்கரமா பேசு பொருளா மாறிடுச்சுல, எல்லாரும் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சாங்கல்ல. அது வந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காரு போல. அதுக்கு ஒரு பையன் அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு வந்து, ஒரு மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டு வந்து, அவருக்கு நான் ஹாஸ்பிட்டல் பாக்குறேன், அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு என்னென்னவோ பேசுறாரு. மக்கள் கேட்கறாங்க, என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நாங்க உங்கள்ட்ட எதுவுமே கேட்கலையே, நீங்களா வரீங்க, நீங்களா அரசியல்ல நிக்கிறேன்றீங்க, வரப்போறேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் வரலாமான்னு எங்க கிட்டே திருப்பி கேட்கறீங்க, நாங்களா வர வேணான்னு சொல்லி உங்கள்ட்ட திருப்பி ரிப்ளை பண்ணா நான் வரதான் போறேன் அப்படின்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா. அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளியை வச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஏன் போட்டிருக்காரு எதுக்கு போட்டிருக்காருன்னு இது வரைக்கும் தெரியல. திருச்சி கிழக்குல நான் போட்டி இல்லைன்னு சொல்றேன், நீங்க எப்போ போட்டி போடுறேன்னு சொன்னீங்க? அது அவரு வந்து விஜய் அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை சொல்ல மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் அவரே சொல்லிட்டார்ல. அதாவது அது எப்படி விதை ஒருத்தர் போடுவாரு, மரம் வந்து தண்ணி ஒருத்தர் ஊத்துவாரு, அது பெரிய மரமா இருந்துச்சு, நான் வந்து உடனே வண்டியிலே இறக்கியிருக்கான் போல. இவ்வளவு வருஷமா நாங்க கூட வருவோமா, பல நலத்திட்ட உதவிகளை செய்வோமா, மக்கள் இயக்கமா அதை மாத்துவோமா, நற்பணி மன்றமா மாத்துவோமா, அப்புறம் பல வருடங்களா அவர் அரசியலுக்கு வரதுக்கான விதைகள்லாம் போடுவாராம். அவர் ஒரு 50-60 பேரை கூப்பிட்டு கேட்பாராம், இந்த மாதிரி வரப்போறேன், என்ன சொல்றீங்க ஏது சொல்றீங்கன்னு கேட்பாராம். உடனே இவருக்கு திருச்சி கிழக்கு தூக்கி கொடுத்துருவார். அதெல்லாம் இவர் கேட்டது இவரே சொல்றாரு. புதுப்பேட்டை தான் இவர் வருவாராம், தூக்கி அப்படியே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சொன்னா இவரே ஒத்துக்கிட்டாரு. இல்லங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லல, திருச்சி கிழக்குல தான் போட்டி போட மாட்டேன்னு சொன்னேன். அம்பாசமுத்திரம். அப்ப அம்பாசமுத்திரம் அதான் சொல்ல இப்ப நான் அண்ணன் நிம்மதியா இருக்கணும். அதானடா, அதானே உங்க ஆசை. இப்ப எவனையாவது ஒருத்தர் நிக்கணும், நீங்க அங்க வந்து என் பொழப்ப கெடுக்கணும். அங்க போன காரைக்குடி பருப்பு, இப்ப வரேன், இப்ப அடுத்து நீனு உங்க கூட நான் இப்போ என் கூட சரசம் பண்ணனே உங்க அப்பா அத்தாலாம் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு இப்ப அடுத்த டார்கெட் அம்பாசமுத்திரத்துக்கு லாரன்ஸ் தான் போல. இதுதான் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கு. எனக்கு ஒண்ணுன்னா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வாங்க வராம போங்க, ஏதாவது பண்ணுங்க, எதா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லுங்க. இந்த வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது, வீடியோ போட்டு பேசுறது, வரேன் வைக்கிறேன் போறேன் இல்லை அது அப்படி இப்படின்னு தேவையில்லாத உருட்டல்கள்லாம் தேவையில்லை. வரேன் வரல, நீங்க வரப்போறேன்னு முடிவு எடுத்துட்டு எதுக்கு எங்கள்கிட்ட கேட்குறீங்க? நாங்க தான் வர வேணாம்னு சொல்லிட்டோம், அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதையும் மீறி வரேன்றீங்க. சரி வாங்க, அண்ணன் வைத்தறிச்சல்ல விழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, விழுந்து தொலைங்க, யார் என்ன பண்ண முடியும்? அண்ணன் அதுக்கெல்லாம் அசர மாட்டாரு. அண்ணன் எதுக்குதான் அசர்றாரு? இதுக்கு அசர்றதுக்கு அண்ணனுக்கு இவருக்கு ஏற்கனவே கிளாஸ் இருக்கு. ஆமா, அதனால அதுக்கு வந்து கரெக்டா சபாஷ், சரியான போட்டி. ஆமா, செமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது இல்லாம டிவிக்கேவும் உள்ள வரும். ஆமா, நிறைய இருக்கு, நிறைய ஃபன் இருக்கு. அடுத்தது விஜய் அவர்கள் வந்து நேற்றுக்கு இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அந்த IAS IPS மீட்டிங் வந்து போயிட்டு இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம், ஃப்ரீ ஹேண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக வந்து இது பண்ணுங்கள், ஆளுங்கட்சியினரே வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கூட அதுக்கெலாம் இது பண்ணாமல் நடுநிலையாக இருங்க, மக்களுக்கான அந்த சரியான மரியாதை கொடுங்க, மக்களோட ஆட்சியாக இருக்கணும், அடிப்படை வசதிகள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ற அளவுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நேத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ஒரு 17 தலைப்புல விவாதம் நடந்திருக்கு. இன்னைக்கு இன்னும் ஒரு 6 ஏதோ பேலன்ஸ் இருக்கு. அதனால அது வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்றது.
நீங்க சொன்னதுதான், இந்த மாதிரி இது மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். அதிகாரத்தை வந்து எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்தாதீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேளுங்க. உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரீசன் என்ன, சில விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியாத பல விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வரக்கூடியவங்க நடைமுறைப்படுத்த முடியாத பல விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. அதை சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்கள உட்கார வச்சு தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆக்கி இதை செய்ய முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 100% பாதுகாப்பு உறுதி செய்யணும். அதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் வச்சுக்காதீங்க அப்படின்றது ஒரு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய வாய்மொழி உத்தரவு. இது அடிக்கடி நடக்கணும், இது தேவை. ஏன்னா ஒரு என்னதான் சிஎம் விஜய் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னதான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நிறைய யோசிச்ச எந்த முதலமைச்சரும், விஜய் மட்டும் கிடையாது, முதல் மு.க. ஸ்டாலினா இருக்கலாம், ஜெயலலிதா அவர்களா இருக்கலாம், எடப்பாடியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் செய்யணும்னு. ஆனா அதை செயல்படுத்துறதுன்றது இந்த அதிகாரிகள் சரியா கையாண்டா மட்டும்தான் நீங்க ஆட்சி நிர்வாகத்தை சரியா கையாள முடியுன்றதுதான். அந்த வகையில நேத்து அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள். அதாவது சிஎம் விஜயாக அவர் வந்து பல முன்னெடுப்புகளை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு பதில் உரை அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கடைசி நிறைவு உரை அவர் தான் வந்து கொடுப்பாரு. ஸோ இவங்க பேசினதெல்லாம் வச்சு அப்சர்வ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும், இன்னும் பெட்டராக எப்படிலாம் பண்ண முடியும், இந்த கவர்மெண்ட் எப்படி மக்களுக்கு அவங்க வீடு தேடியே பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு போக முடியும், முதியோர்களுக்கு இந்த ரேஷன் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அவங்க வீடு தேடி கொண்டு போய் ரேஷன் கொடுக்குற விஷயம்லாம் ஆல்ரெடி கடந்த ஆட்சியிலேருந்தே இருக்கு. அதை இன்னும் விரிவுபடுத்தணும், அதை இன்னும் சரிக்கு சமமா ஆக்கணும், உண்மையாவே நடக்கணும், ஏதோ கண் துடைப்புக்காக நடக்கக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள். குறிப்பா போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வந்தது எப்படி, போதை வந்து உள்ளார வரதை தடுக்கிறது எப்படின்னு பல விஷயங்கள் அங்க வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப தேவையானது ஒண்ணு. அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுகள் முதலமைச்சர் இல்லாத பட்சத்திலும் அதற்கு பதிலாக வேற யாராவது, நான் சொல்றது அரசியல் தலைவர்கள் இல்லை, அந்த அமைச்சர்கள் கூட வேண்டாம், அவங்க குழு அடிப்படையில கூட நீங்க இதை நடத்தினீங்கன்னா அந்த அதிகாரம் எங்க சரியா செயல்படுத்தணுமோ அங்க சரியா செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முன்னெடுப்பு அடுத்தடுத்து நடக்கும்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்படி நேரடியாக முதலமைச்சரே சொல்லும்போது, முதலமைச்சரே இதை நேரடியாக கண்காணிக்கும் போது இன்னும் அந்த பயம் வரும். ஒரு சில இடத்துல என்ன சொல்றாங்க, சில விஷயங்கள் முதலமைச்சருக்கு எல்லாமே போனா கூட சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முதலமைச்சருக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு பவர் சென்டருக்கு போகுது, அவரை அவங்களாம் போனதுக்கு அப்புறம் தான் இது போகுதுன்றது சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்றது முதலமைச்சர்னா முதலமைச்சர் தான் போகணும். முதலமைச்சருக்கு முன்னாடி உள்ள பவர் சென்டருக்கு போகக்கூடாது. இந்த பவர் சென்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பெரிய ஆபத்து. அது சசிகலா, அதுக்கடுத்து இருந்த முதலமைச்சர் இந்த தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர், அப்புறம் சபரீசன், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த டீம்லாம் இருந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பவர் சென்டர் இந்த பக்கமும் உருவாயிடக்கூடாது. இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள்ட்டும் அந்த மாதிரி பவர் சென்டர்ஸ் உருவாக்காம, அவர் சொன்னார்ல நான் ஒரே பவர் சென்டர் தான், அந்த ஒரே பவர் சென்டர் அவராக தான் இருக்கணும். அந்த ஃபைல்ஸ் படிக்கிறது எல்லாமே அவராக தான் இருக்கணும். அவருக்கு முன்னாடி ஒரு டீம் யாரும் படிக்கக்கூடாது. அவருக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியுமே தவிர அவங்க அந்த டீமுக்கு அவரு சொல்லலாம், அந்த டீமுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சிஎம் கிட்ட அது போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து வச்சுக்கிட்டாருன்னா, அந்த பவர் சென்டர்லாம் அப்படி வச்சுக்கிட்டாருன்னா அவருக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, இந்த கவர்மெண்ட்டுக்கும் வந்து நல்லது. ஏன்னா நீங்க ஒரு இந்த எப்படி ஒரு சசிகலா சொல்லுவாங்க இல்லையா, ஆனா சசிகலாவை மீறி தான் ஜெயலலிதா. சசிகலா என்னதான் இது பண்ணாலும் அவங்கள மீறி தான் ஜெயலலிதா. ஆனாலும் அவங்களோட கண்ட்ரோல்குள்ளாரே இருப்பாங்க. நம்ம கண்ட்ரோல்னு சொல்றது ஓகே இவங்க சொன்னா சரியா இருக்கும், ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த மாதிரி கடந்து போகாம அவர் தனித்துவமானவரா இருக்கணும். இப்ப கலைஞர் அவர்கள்லாம் நீங்க நெருங்கலாம் முடியாது. அவர் ஒரு டிசிஷன் கேட்பார், எல்லாம் பண்ணுவார். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஃபேமிலிலாம் உள்ள வந்து அவரை இது பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த டிசிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எடுக்கிறதா, அவங்க டீம் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசி எடுக்கிறதா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அண்ணா அவர்களா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இவங்க கேட்டு இதுவெல்லாம் செய்ய மாட்டாங்க, டைரக்டா கேட்பாங்க. எது சரியா செயல்படுத்தணுன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த பவர் சென்டர் அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்களும் இருந்தார்னா நல்லாதான் இருக்கும். அவருக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டிசிஷன் எடுக்கிறது அவரா இருக்கணும், வேற ஒரு பவர் சென்டரா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பவர் சென்டர் போச்சுன்னா அதே தான் மறுபடியும் ஊழல் அது இதுன்னு அப்படியே பெருக ஆரம்பிச்சிடும். அது இல்லாம பாத்துக்கிறது நல்லது. ஒரு விஷயம், இந்த இதுல போலியோ சொட்டு மருந்து வந்து கொடுத்துருந்தாங்க, அது எல்லா இடத்துலயும் கொடுத்துருந்தாங்க. நான் அதில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்க்கணும்னா, இந்த நிறைய டோல் பூத்து கிட்ட வந்து எல்லாருமே நின்று, அந்த செவிலியர்கள் எல்லாமே நின்று போட்டிங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் டோல் பூத்தில் ஒவ்வொரு டோல் பூத்லேயும் பாஸ் ஆகிற ஒவ்வொரு வண்டியிலுமே ஏதாவது குழந்தைங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்து, ஏன்னா ஒரு சில நேரம் போக முடியாது வைக்க முடியாதுன்ற மாதிரி அந்த மாதிரி அந்த இடத்துல
நீங்கள் தான் அங்கே போய் தான் போடணும், அந்த ஆமா. சுகாதாரத்துறைக்கு தான் போய் போடணும்னு இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம். அப்புறம் இன்னொருத்தவங்களும் எனக்கு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற வந்து பொருட்களுமே வந்து நல்லா இருக்குது, முன்ன மாதிரி வந்து இல்லை. நீங்கள் வாங்குனீங்களா என்னன்னு தெரில, நான் இன்னும் வீட்டில் கேட்கல. அந்த ஆயிலெலாம் கூட முன்னாடிலாம் ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும், பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. அது வந்து நல்ல விஷயமா இருக்குது. இது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நல்லா இருந்தா சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தான். நானும் 2-3 பேர்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு, இன்னும் வாங்கலை அப்படின்னாங்க. நான் கேட்குறேன் எங்கள் வீட்டில் கேட்டேன். ஆமாம், கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி இல்லை, நம்மளுக்கு தெரியுங்களா, ஒரு வாங்கினாங்க, மெசேஜ் கூட வந்துச்சு, தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அரிசி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு, அரிசி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 2 அரிசியுமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அடுத்து அதுக்கு இல்லாமல் போயிட்டீங்க, போராட்டம், ஊரு ஃபுல்லாக போராட்டம். அமைச்சர் ஷரத் அவர்கள் வந்து இந்த போதை வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்றத எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா திமுகவோட இளைஞர் அணி வந்து போறாங்க. மாணவர் அணி, நாட்டு இளைஞர் அணி, மாணவர் அணி. மாணவர்கள் எல்லாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மாணவர்கள் வேற, இளைஞர்கள் வேற. இதுல என்ன இளைஞர் தாங்க சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸுங்க. மேயர் பிரியா வந்திருந்தாங்க மாணவர் அணிக்கு. அவங்க ஸ்டூடெண்டா? தமிழன் பிரசன்னா வந்திருந்தாரு, சேகர் பாபு, இவரு ஜூனியர் சேகர் பாபு அவர்கள் வந்து ப்ளஸ் 2 படிச்சிட்டு இருக்காரு, அவரு வந்திருந்தாரு. மா சுப்பிரமணியன் வந்திருந்தாரு. அக்கா போலி வேற எங்கேயோ இருந்தாங்க. ஆமா, இல்ல மாணவர்னா ஸ்டூடெண்ட் தானே? ஆமா ஆமா, இன்னும் ஸ்டூடெண்ட் தானே. கலைஞரின் கூடாரத்துல நாங்களாம் ஸ்டூடெண்ட் தானே. அது அண்ணன் தளபதி அரசியல் அனுபவத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அவர்லாம் எங்களுக்கு வாத்தியார் இல்லையா, நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? எப்படி வந்து சம்பாதிக்கணும்னு கத்து கொடுக்கறதுக்கா? இல்ல, சம்பாதிக்கிறது வேற, கொள்ளையடிக்கிறது. இப்பெல்லாம் நாகரிகமா சொன்னா சம்பாத்தியன்னு சொல்லலாமா? எதுக்கு நாகரிகமா பேசிக்கிட்டு? அது எப்படிங்க ஒரு எதுக்காக போராட்டம், யாரை எதிர்த்து போராட்டம்னு தெரியாமே ஒருத்தர் போராடிடுவாங்களா? என்னாச்சு அங்க போய் என்னங்க இதுன்னு போய் மைக்க நீட்டிக்கிறாங்க வழக்கம் போல சேகர் பாபு அவர்கள்ட்ட. அது அந்த தம்பி பேர் என்னப்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. கில்லி சரத்து அப்படின்னு. அந்த அமைச்சர் பேரே தெரியலையா? இல்ல, அந்த தம்பி ஆமா, அந்த தம்பி வந்து இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம். அப்புறம் என்ன யூஸ் பண்ணாரு? அது ஏதோ வந்து அது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள். அது யாரையும் பிடிச்சி வச்சிருக்கியாம ஸ்டேஷன்ல, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு. ஆமா, யாரை பிடிச்ச? அதான் யாரையும் பிடிச்சி வச்சிருக்கியாம. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தானே அது. அப்ப யார் ஆட்சியில இருந்தா அது கேட்க கூடாது. ஆட்சியில யார் வேணா இருந்திருக்கலாங்க. போதை பொருளை வந்து பயன்படுத்தியது யாரு? இன்றைய அமைச்சர் தானே அப்படின்னு தான் அவங்களுடைய கூற்று. இந்த போராட்டம் இதெல்லாம் எனக்கு வித்தா தானே கிடைக்கும். அது கரெக்ட். இந்த கிடைச்சது, அந்த டைம்ல கிடைச்சதுன்றதெல்லாம் ஓகே. ரெண்டாவது இந்த போராட்டம் அப்படின்னும் போது 2 இது வருது. அப்போ வந்து போராடுறதுக்கு இந்த திமுக குரூப்ல ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க இதுக்கெல்லாமே கஷ்டப்படணும், உங்களுக்கு எதுக்கு போராடுறதுக்கு அப்படி இப்படின்னு. இப்ப பார்த்தா கீழே எங்க போராட்டத்தை பார்த்து பயந்துட்டீங்களா, கிழிச்சாங்க. நீ தான் கெஞ்சிக்கிட்டு இருக்க, போராடணும்னு நீ தான் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அவர் எங்க போராட? அதாவது போராடலாம் தப்பு கிடையாது, என்ன கான்செப்ட்ல போராடுறோன்னு இருக்கு. அந்த அமைச்சரை வந்து நீக்குங்க, அமைச்சரை வந்து நீக்குங்க. இப்பயும் நம்ம திரும்ப சொல்றதாங்க, யாருக்குமே போராடக்கூடாது, கேள்வி கேட்க கூடாதுன்றதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நீங்க பண்ணும் போதுதான் நமக்கு டென்ஷன் ஆகுது. அடக்குறீங்களே போராட விடாம. இது நீ ஜாஃபர் சாதிக்கு இருக்கும் போதுல பண்ணிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, நான் பாட்டுக்கு நான் போராடுறதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தேன்னா ஒரு மணி நேரம் நான் பாட்டுக்கு கத்திட்டு நான் போயிருப்பேன். நீ அடக்கணும்னு நினைச்ச பத்தியா? இந்த அடக்குமுறை வந்து திமுக கிட்ட வந்து செல்லாது. என்னாச்சு இப்ப? என்ன பொங்கிட்டோம்ல? அதான் மண்டபத்துல தானே வச்சிருந்தாங்க. போய் மண்டபத்துல கடை கொஞ்ச நேரம் அப்படித்தானே வச்சிருந்தாங்க. என்ன நீங்க இன்னும் பெருசா எதுவும் சாதிச்சு கிழிச்ச மாதிரியும், ஒரு வாரம் உங்களை அடைச்சு வச்ச மாதிரியும், கைது பண்ணி 1/2 மணி நேரத்துல கொண்டு போய் மண்டபத்தில் வச்சுட்டு பிரியாணி எல்லாம் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு, ஆனா 3 வேளையும் பிரியாணியா போட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போய் வச்சதுக்கு உடனே பில்டப். பாத்தீங்களா, எங்களை அடக்குமுறையை அடக்குனீங்கன்னா நாங்க இப்படி ஒண்ணுமே ஆகல. யாருக்கும் எந்த உங்க போராட்டம் நடந்ததே பல பேருக்கு தெரியாது. 100 பேர் கூட வரலன்னு கில்லி சரத்துக்கு எதிராக வந்து போராடுறாங்க, அமைச்சருக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்றது அந்த கான்செப்ட். இதுதான்
நீங்க சொல்ற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு வேலை இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு கத்தி மாதிரி வந்து நிக்குது. இது ஒரு இந்த தேவையில்லாத வேலை. ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய செயல் எப்ப வேணாலும் நம்மள வந்து திருப்பி குத்துன்றதுக்கு இது ஒரு உதாரணம். செகண்ட் வீடியோ வேற வந்துருச்சு. ஆமா, அது வேற ஏதோ கையில வச்சுக்கிட்டு சுத்துறது வைக்கிறது. அதுதான் நீங்க ஒரு பொசிஷனுக்கு போகும்போது இதெல்லாம் மாத்தி சரி ஓகே ஏதோ நடந்துருச்சு போட்டாங்க ரைட்டு. இப்ப என்ன பண்ணணும்? அவரை நீக்கணுமா? நீக்கிட்டா சரியாயிரும். அப்ப நீக்க வேண்டியது அவரை மட்டும் கிடையாது. அந்த ஆட்சி காலத்துல இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்த அதிகாரி, அதுக்கப்புறம் அதுக்கு ஆட்சி செஞ்ச அதுக்கு அமைச்சர் யாரு, எல்லாரையும் சேர்த்துதான். அப்புறம் இந்த முதலமைச்சர் யாருன்னு அப்புறம் இந்த முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர் யாராவது இருந்தாங்களா அந்த காலகட்டத்துல, அவங்கள பார்க்கணும். எப்படி வந்துச்சு, இது எதன் மூலியமா வந்துச்சு, அவரை முதல்ல அமைச்சரை முதல்ல விசாரிக்கணும். எங்க வாங்குனீங்க, ஏது வாங்குனீங்க, இது நிஜமாவே மாத்திரதானா, இல்ல நீங்க சொல்ற வேற மக்கள் சொல்ற மாதிரி வேற எதுவும் இருக்கா, இல்ல திமுக குரூப் சொல்ற மாதிரி எதுவும் இருக்கா, அப்படின்னா எப்படி நீங்க அந்த ஏடிஎம் கார்டை வச்சு அது மாதிரிலாம் கரெக்டா பண்ணீங்க. அந்த காலத்துல நீங்க வாங்கிருக்கீங்கன்னா யாரு உங்களுக்கு சப்ளை பண்ணா, இதுக்கு யாராவது பின்னணியில இருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு சாதாரணமா கிடைக்காது. அதுவும் நீங்க இது ஸ்டேடியத்துக்குள்ளாரே வச்சு பண்றீங்கன்னா எவ்வளவு தைரியம், எந்த தைரியத்துல பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டு யார் அதுல வச்சிருந்தா வித்தா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் பிடிச்சி வேற யாருக்காவது இதுல தொடர்பு இருக்கா அப்படின்னு அவங்களையும் அதுல சேர்க்கணும். வெறுமனே அமைச்சரை திரும்புறீங்க கேட்டாங்கன்னா அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு சத்தியமா சுட்டுருவேன். அந்த மாதிரிதான் வந்து இருக்கு. சரத் அவர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். அவரை கூப்பிட்டு பேசலாம், இல்ல அடுத்த அமைச்சரவையில் அவரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம், இல்ல அடுத்து தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஏதாவது பண்ணலாம். அது அவங்க கட்சி பிரச்சனை. அப்படி ஒரு பொதுவெளியில பண்ணது தப்பு. பண்ணாரோ பண்ணலையோ தெரியும், ஆனா பொதுவெளியில அப்படி ஒரு பண்ணதுன்றது தப்பு. ஆனா அதுக்கு நீங்க கொடுக்குற பில்டப் இருக்குல்ல, போச்சு மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு அப்படின்னு சாதிக் பாஷான்னு ஒருத்தனை வச்சு ஊர் உலகமே நாரி போச்சு. தமிழ்நாட்டுடைய மொத்த இதுவுமே இதாகி போச்சு. அப்ப தெரியல உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் அப்படி அவர் பண்ணது கூட தப்பு இல்லைங்க. அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருல, குழந்தைக்கு மாத்திரை உடைக்கிறதுக்காக நாங்க அப்படி. ஆமா, எந்த ஊர்ல குழந்தைக்கு மாத்திரை உடைக்கிறதுக்கு காடை வச்சு கட் பண்ணி அதை இதெல்லாம் பண்றாங்கன்னு வந்து தெரியல. அதை விட தப்பு அவர் ஃபேமிலியோட வச்சு ஒரு வீடியோ போட்டது. அதை விட தப்பு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒரு வீடியோ போட்டது. இல்ல 2-3 குழந்தைகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னா. அதுதான், இதெல்லாமே தேவையில்லாத வேலைகள். உங்க மேல தப்பு இருக்குன்னா ஒண்ணு ஒத்துக்கிட்டு போங்க, இல்லைன்னா அதுக்கு எதிராக இல்லை அப்படி நான் பண்ணல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடந்து போங்க. இது ரெண்டுத்தையுமே பண்ணாம நீங்க வந்து இப்படி பண்றதுன்றது ஏத்துக்க முடியாது. அதுக்கு இவங்க ஒரு காமெடி பண்ணாங்களா, அது ஏத்துக்கவே முடியாது. அதை விட காமெடி நம்ம ஆளு பாபு. ஆம், தமிழக முதலமைச்சர் அவர் அடுத்து என்ன சொல்லி, தமிழக முதலமைச்சர் அடுத்து ஏதாவது சொல்லுவாரு, நீங்க செஞ்சிருவீங்களா? அந்த முதலமைச்சர் சொன்னது இல்லைங்க, எங்க முதலமைச்சர் சொல்றது. முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்களோ, எங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நாங்க வந்து செய்வோம். கொண்டு போய் சேர்க்கிற சிப்பாய் படை மாதிரி நாங்க வந்து வேலை செய்வோம் இருக்காரு. கொண்டு போய் சேர்க்கிற நிலைமையில வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவ்வளவுதான் லிமிட். வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போலாம், வண்டியில ஏறுங்கன்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒட்டு மொத்தமா தாவேக அரசுல இருக்கிற எல்லா அமைச்சருமே வந்து குத்தம் சொல்றாரு. ரீல்ஸ் போடுற அமைச்சரா இருக்காங்க, லாட்ரி வித்த அமைச்சரா இருக்காங்க, மாத்தி மாத்தி பேசுற புழுகு முட்டை தார்பாயிலே வடிகட்டின புழுகு முட்டையா இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களை வந்து என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் தத்தப்பதன்னு இந்த சாதி வந்து அடையாள அட்டையில் வந்து இந்த மாதிரி தாவேக்கால இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே வந்து ஒரு மாதிரி டைப்பாக இருக்கீங்க அப்படின்றாரு. யார் நீ? எந்த பத்திரிக்கை? இந்த பத்திரிக்கை கொடுக்க முடியாது. நான் உங்களை கூப்பிடவே இல்லையா? பத்திரிக்கையாளர் தான் கூப்பிட்டேன், உங்களை கூப்பிடவே இல்லையா? போங்க. இந்த லைன்ல நின்னாங்களே பக்தர்கள், ஆமாம், என்னென்ன பேசுனீங்க வாயிலிருந்து எல்லாம் ஞாபகத்துல இருக்கு, எதுவுமே மறந்துலாம் போதான். நான் திருந்திட்டேனே. நீங்க நீளம், நான் நீளம், வானம் நீளம், எல்லாமே நீளம், ஒண்ணுக்கு காலத்தின் கோலம். சரிங்களா? நீளமோ வெண்ண இதுவோ பச்சையோ அது இல்ல, இதெல்லாம் காலத்தின் கோலம். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து பேசுறதுக்கான எந்த விதமான இதுவே கிடையாது, உங்களுக்கு தகுதியே கிடையாது. சாதிக் பாஷான்னு ஒருத்தரை வச்சிருந்துட்டு இந்த தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு போதைப் பொருள் இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், உங்க ஆட்சி தான். உங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்ததை விட உங்க ஆட்சியில டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹெவி ஆகி போச்சு. எவனை பார்த்தீங்கன்னாலும் இது ஒண்ணுதான் பேச்சு, இதுதான் கையில. எந்த நேரமும் ஏதோ கடைக்கு போயிட்டு இருந்தவனுங்க அப்படியே ரூமா போக ஆரம்பிச்சிட்டானுங்க. ரூமா போனவனுங்க அடுத்து லேடிஸ் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே குழந்தைங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ரொம்ப சிம்பிளா கிடைக்கிற மாதிரி, ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கிற மாதிரி அசால்ட்டா வாங்கிட்டு பண்ண அளவுக்கு ஏற்றி விட்டுட்டு இன்னைக்கு நீங்க ஒரு அமைச்சருக்கு எதிராக வந்து நீங்க இன்னைக்கு பேசுறதெல்லாம் வந்து
அபத்தமா இருக்கு, பார்க்கவே வந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்க, மனுஷனா இருந்தா தப்பு பண்ணாதான் செய்வான், திருந்ததான் செய்வான். திருந்தக்கூடாது, திருப்பி மக்கள் பணியில வந்து வரக்கூடாது. அது சரி, நம்ம கில்லி சரத் அவர்கள் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடலாம். உங்களை மன்னிக்க முடியாதுல்ல. ஏங்க அவன் எடுத்தவனை மன்னிச்சு அதை ஒருவேளை அவர் அதை பயன்படுத்தி இருந்தாருன்னா அவரை கூட மன்னிச்சு மக்கள் ஏத்துக்கலாம். அது கழகம் ஏத்துக்குமா, அந்த கட்சி ஏத்துக்குமாலாம் தெரியாது. மக்கள் ஓகே சரி போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அதை வரத்துக்கு நீங்க தடையே இல்லாம ஒரு டீம் இருந்துச்சுல்ல, அதை வந்து ஊருக்குள்ளார ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட டீம் இருக்குல்ல, அதை மன்னிக்க மாட்டாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்லயும் குழந்தை இருக்குல்லங்க, ஒவ்வொரு வீட்லயும் படிக்கிற பசங்க இருக்காங்களா, 10வது 12வதுன்னு படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும்ல. அப்புறம் இருக்கதானே செய்யும். அப்புறம் இவங்க ஊருக்குள்ளார கொண்டு வந்து இன்னைக்கு அமைச்சருக்கு எதிராக நாங்க போராடுறோம் வைக்கிறோம் அப்படின்னா யாரு வந்து அதை ஏத்துப்பா? அதுவும் இவரெல்லாம் யோசிச்சு பாருங்க. தலைவன் போராட்டம்லாம் எந்த லெவல்ல இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. பேரே தெரியல, ஆமா, என்ன பேரு என்னன்னே ஒன்னும் தெரியல, வந்து நம்ம உட்காந்தாச்சு போராட்டத்துக்கு. இதுல கேட்டா மாணவர் அணியா, பிரியாலாம் எந்த காலத்துல மாணவியா இருந்தாங்கன்னு தெரியல, இன்னைக்கு வந்து போராடிட்டு இருந்திருப்பாங்க. சரி, அந்த முதல்வர் என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு 2 முதல்வர், அது என்ன கதை, என்ன இது? அப்பாவும் அதான் சொல்றாரு, நான் தான் வந்து முதல்வர் அப்படின்னு அவரும் சொல்றாரு, பையனும் அதுதான் சொல்றாரு. என்னைக்குமே நிரந்தர முதல்வர் வந்து இவர் தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு முதல்வர் யாருன்னு ஒரு சீட்டு குலுக்கி போட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. இல்லைன்னா சீட்டு குலுக்கி போட்டதுலயும் வரல, பேர் வரலையா, முதலமைச்சர் பேர் வரலையா? நான் என்ன கேக்குறேன், நீங்க தானே முதலமைச்சர், குளத்தூர்ல இல்லையா? நான் என்ன சொல்றேன், அது குளத்தூர்ல இல்லதான், நீங்க தானே முதலமைச்சர், சரத்தை போய் நீக்கிடுங்க, அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிடுங்க. மக்கள் எனக்கு அந்த அதிகாரத்தை மட்டும் கொடுக்காம விட்டாங்க. அப்புறம் என்ன முதலமைச்சர்? மக்களுக்கான முதலமைச்சர் நாங்க, மக்களின் தலைவன், மக்களுக்காக தலைவன் சொல்லுவாங்க தெரியுங்களா? அதை முதலமைச்சர் எல்லாம் சொல்லக்கூடாது, மக்களுக்கான தலைவன் சொல்லிக்கிங்க, மக்களின் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிங்க. மக்களுக்கான முதலமைச்சர் கிடையாது. இங்க ஒரு முதலமைச்சர் தான். என்ன கூறு போட்டா வித்துக்கிட்டு இருக்காங்க, இங்க வாங்கினா 15 ரூபா, இங்க வாங்கினா 25 ரூபான்னு ஏதாவது வித்துக்கிட்டு இருக்காங்களா? தளபதினா ஏத்துக்குவாங்க, புரட்சி தளபதினா ஏத்துக்குவாங்களா? அதுதாங்க, தளபதியை ஏத்துப்பாங்க, இவரை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல இவரும் தளபதியா இருந்தவர் தான். இப்ப தளபதின்றவர் ஒருத்தரா மாறிட்டாரு. ஓகேங்களா? இனிமே தளபதின்றது அவருக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. நீங்க அந்த கட்சியோட காப்பி தான் அடிச்சிருக்கீங்க. ஆமா, தாவேகா வந்து தளபதின்ற அந்த பட்டத்தையும் இவங்க இருந்த திமுக தான் வாங்கிருக்கீங்க. தப்பு கிடையாது, இருந்துட்டு போனா இன்னைக்கு அது நிலைச்சு நிக்குது இல்ல. இப்ப தளபதின்னு சொன்னா உங்க மைண்ட்ல யாரு வருவா? ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள். அவர் தானே வருவாரு. யாரு அவருன்னு போய் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ இவரு தான். அப்போ நீங்க அவர் அந்த கட்சியோட தலைவராக தான் வந்து சொல்லணுமே தவிர, சும்மா வந்து தமிழகத்தின் முதலமைச்சர்னு சொல்லும் போதெல்லாம் கோவம் வரும் எல்லாருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? பார்த்து நடந்துக்குங்க, பக்குவமா நடந்துக்குங்க. அதுக்கான வாய்ப்பு நான் கொடுக்கலையே. இப்போ நீங்களாம் கோவமா இருக்குன்னு தான் நாங்களாமே ஊருக்கு போறோம். போங்க, 15 நாள். இனி எங்க தொல்லை உங்களுக்கு 15 நாள் கிடையாது. எங்க போறீங்க? அங்கே கல்யாணமா? வெளிநாட்டுல? வேணாம், இப்ப நான் போறது கல்யாணத்து கிடையாது. இன்பநிதி அவர்களோட பட்டமளிப்பு விழாக்காக நாங்க லண்டன் போறோம். ஒரு 15 நாள் சுற்றுலாவா வந்து அப்பா அங்க படிக்க பையன். ஆமா, அங்க ஏதோ அந்த இது இந்த கேப் எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் வாங்குறதுக்கு போறாங்க போல இருக்கு. ஏதாவது ஸ்பீச் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். ஆமா, அங்க போய் சொல்லலாம் பட்டமளிப்பு விழாவில். கவலையே படாதீர்கள், அடுத்த 6 மாதத்தில் இடைத்தேர்தல். எக்ஸ்கியூஸ் மீ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இருப்பாரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்றாரு அவரு. ஏன்னா திராவிட மாடல் அங்கேயும் போய் பேசலாம்ல, அங்கேயும் போய் இதாக இருக்கும். திராவிட மாடல் அங்கேயும் இதாக இருக்கும். இதுக்கோ போறாங்க, என்னமோ சொல்றீங்க, இன்பநிதி ஏதோ சொல்றீங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, அடுத்த 3 மாசத்துல தேர்தல் வந்துடும், அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வந்துடும் அப்படின்னு இவங்க என்னமோ எலெக்ஷன் கமிஷன் ஆயிட்ட மாதிரி இவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொண்டு வந்து, எப்ப நீங்க எப்போ முடிவு பண்ணி நீங்களே சொல்லிடுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் உங்ககிட்ட நாங்க அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம், எப்ப எலெக்ஷனை மட்டும் நீங்களே அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி மேடைக்கு மேடை போய் 3 மாதத்துல தேர்தல், 6 மாதத்தில் தேர்தல் அப்படின்னு தயாராது. எந்த காலத்துல, இந்த காலத்துல இப்ப தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகளை அறிகுறி கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் தெரியல. ஆமா, அதனால வந்து இப்படியே புலம்பிட்டு இருக்காதீங்க. 2வது, கல்யாணம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றாங்களா இல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்க அங்க போறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. பொதுமக்களும் பாவமா இருக்காங்க. 5 வருஷமா இல்லாத கல்யாணங்கள் இப்ப என்ன திடீர்னு நடக்குதுன்னு தெரியல. இல்ல இவங்களே உங்க வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள இருந்தா கல்யாணம் நடந்துட்டு தான் இருந்துச்சு, அப்ப போகவில்லை, போக மனசு இல்ல. இப்ப எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஒரு மணமக்கள் நல்லா வாழ வேணாமா? அவங்கள என்ன டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு ஒரு மணமக்கள் நல்லபடியா வாழணும்ன்ற எண்ணமே இருக்கு. ஓரமா ஜம்முன்னு தானே உட்கார்ந்துருக்காங்க. நான் எதை டிஸ்டர்ப் பண்ணோமா இல்ல கீழே இறங்கி உட்காருங்க பேசுறீங்க? 6 மாசத்துல கலைஞ்சிருன்னு சொன்னா டென்ஷன் ஆகாது? கலைஞ்சிருன்றது ஆட்சி தாங்க சொன்னாங்க. நீங்க அப்படியா சொல்றீங்க? கவலையே படாதீங்க, 6 மாசத்துல கலைஞ்சிருன்றீங்க.
பக்குன்னு இருக்குமா இருக்காதா மணமக்களுக்கு? இந்த பொண்ணு இங்க உருவாகிறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது அவனுக்கு. ஆமா, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாருக்கும் பெரும் பஞ்சாயத்தா இருக்குது இது. அப்படியே உருவானாலும் எடுத்தோடனே வாய் வைக்கலாமா? கவலைப்படாதீங்க, 3 மாசத்துல களைஞ்சிரும்னோட மாப்பிள்ள பொண்ணு என்னது களைஞ்சிருமா? உருவாகிறதுக்கே 3 மாசம் ஆகுமேப்பா. அதுதான் சொல்றேன். அப்பயே களைஞ்சிரும் சொன்னா உங்களுக்கு கடுப்பாகும்ல. ஆமா, வெறியாயிரும். உடனே சுதாரிக்கிறது. 6 அப்படியே கவலைப்படாதீங்க, 6 மாசத்துல களைஞ்சிரும். 6 மாசத்துல களைஞ்சிருமா? யாரா இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? அப்பா, டேய் அப்பா, இவர் நமக்கு வேணாம்ப்பா. கடுப்பா இருக்கும்ல இந்த மாதிரி பண்ணும்போது. அது மாதிரி போனீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல வார்த்தைகளை தாங்க பேசணும். நீங்க அபத்தமா பேசக்கூடாது. தப்பு இல்ல, அது நல்லா இருக்கணும். முதல்ல கல்யாணத்துக்கு எதுக்கு போறது? மணமக்களை வாழ்த்த தானே. அதை எங்கேயாவது பண்றீங்களா? போகும்போதே களைஞ்சிரும், நிக்காது, நிலைக்காது. கல்யாணத்துல பேசுற வார்த்தையா இதெல்லாம்? இல்ல, எண்டுல சொன்னோமே என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அது அவங்க குடும்பத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு, மகனுக்கும் மருமகனுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, விட்டு கொடுத்து வாழுங்க. ஆமா, இந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க, போட்டிக்கு அடிச்சுக்காதீங்கன்றத அவங்க குடும்பத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை இந்த கல்யாணத்துல வச்சு சொல்றாரு. அது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இவங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்களே எப்படி போய் இவங்க கூப்பிடுறாங்க? இல்ல பத்திரிக்கை வச்சாலே இப்பெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா முன்னெல்லாம் போய் பத்திரிக்கை வைப்பாங்க, போய் பார்க்க மாட்டாங்க, பத்திரிக்கை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, எந்த இதுவும் இருக்காது. இப்பெல்லாம் எல்லா கல்யாணத்துக்கும் போறாங்க. இவங்களுக்காகவே ஏதோ கல்யாணம் அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 15-16 வயசு 17 வயசு பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? இல்ல சரி வரமாட்டாங்கன்ற நம்பிக்கையில கொண்டு போய் வச்சாங்க, திடீர்னு கிளம்பி வந்துடுறாங்களான்னு தெரியல. இல்ல வேற கல்யாணம் பண்ணி 3வது நாள்ல அரெஸ்ட் எல்லாம் வேற ஆகுறாங்க. அது நடக்கும். அது நம்ம கால்பட்ட இடம். அடுத்தது ஜென்சி திமுக சட்டமன்ற ஸ்பூஃபை பாத்தியா? திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல. எவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்பூஃப். பண்ணுவோமா? பழைய சம்பவத்துல எடுத்து ஸ்பூஃப் பண்ணுவோமா? பண்றதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா? தூண்டி விடுறீங்களா வாரியர்ஸ? ஏன் பண்ண மாட்டாங்களா? ஏங்க அவங்களாலே அதை பண்ண முடியும்னா, டூப்ளிகேட்டாலே அதை பண்ண முடியும்னா ஒரிஜினலால பண்ண முடியாதா? ஆனா ஒரிஜினல் என்ன பிரச்சனைனா, ஒரிஜினலுக்கு இந்த வேலை கிடையாது. ஒரிஜினல் அது தனித்தனியா எங்கெங்கயோ இருக்கு, அது பாட்டுக்கு அது வேலையை பாக்குது. ஆனா இந்த டூப்ளிகேட் என்ன பண்ணுது? ஒண்ணு கூடி. ஏன்னா நமக்கு நம்ம ஊர்ல ஒரிஜினல் விட டூப்ளிகேட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தின்னுவாங்க. இப்ப நம்மள்ட்ட ஒரு போன் இருக்குன்னா, அந்த போனுக்கு டெம்பர் கிளாஸ் ஒரிஜினல் ஒரு 500 இருக்குன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி டெம்பர் கிளாஸ் ஒரு 50 ரூபாய்க்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? போதும் ஒட்டிட்டு போவோம் போ அப்படின்னு, அவ்வளவுதான். ஆனா உண்மையானவன் மட்டும்தான் இதுக்கு தேவையான என்னவோ அதை செய்வான். அந்த மாதிரிதான் டிவிகேவோட வாரியர்ஸ். அவங்க ஒரிஜினல், அவங்க எங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் சம்மந்தம் இல்லாம ரோட்ல ஃபுல்லா நின்று கத்திக்கிட்டு இருக்கிறது. அது இந்த சட்டமன்றம் ஸ்பூஃப் எல்லாம் கொஞ்சம் உக்கிரமா தான் போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஐடி விங் அபிஷியல், டிவிகேவோட ஐடி விங் அபிஷியலும் ஒரு இது போட்டிருந்தாங்க. அதுவும் அவ்வளவு நல்லா இல்லை. ஒரு ஐடி விங், அபிஷியல் ஐடி விங், அவங்க என்ன வேணா பேசலாம். அதுக்காக நீங்களும் அந்த மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து என்னென்னமோ கக்கூசு அது இதுன்னெல்லாம் போட்டு என்னென்னமோ போட்டிருந்தாங்க. வேற ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், சம்மந்தமே இல்லாம நீங்க ஒரு மாதிரி இறங்கி நிறைய பேர் ஃபயர் விடலாம். அது நல்லா இல்ல, படிக்கிறதுக்கும் நல்லா இல்ல, ஒரு மாதிரி இதுவா இல்ல, அது ஒரு நாகரிகமா இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்க பண்றது அநாகரிகம்னா அதுக்கு அநாகரிகமா நீங்க பண்ணணும் அவசியம். அதுக்கு நீங்க நாகரிகமா நீங்க பதிலடி கொடுத்தாலே நல்லாதான் இருக்கும். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த ஜென்சியோட இந்த பைத்தியம் முடிச்ச டீம் என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. அடுத்து இங்க மொத்தமா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஏதாவது பண்ணணுமா? அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களோ? வீட்டுல கேட்பாங்க. முத்தி போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓரளவுக்கு நீ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வீட்டுல ரூம் போட்டு அடைச்சுதாங்க முடியலையே, அதுதானே பஞ்சாயத்தா இருக்கு. எல்லாம் முத்தி போச்சுன்னா வீட்டுல எப்படி வச்சு என்ன பண்றது? போங்க எல்லாம் ஒரே இடத்துல போய் சேருங்க, நம்மள பைத்தியம் ஆக்கிரும். போங்க அந்த அங்கன்னு உங்களுக்கு தேனாம்பட்டியில் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, அங்க போயிடுங்க, இங்க வராதிங்க, எல்லாம் அந்த பக்கம் போய் ஒதுங்கிருங்க, இந்த பக்கம் எவனும் ஒரு பக்கம் எட்டி பார்க்காதீங்கன்ட்டாங்க. குழந்தையோட வச்சிருக்கிறதெல்லாம் எப்படிங்க? எந்த மாதிரியான மனநிலை அப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்றது இருக்குல்ல. ஒரு முதலமைச்சரா இருக்காரு, உங்களால ஏத்துக்கவே முடியலன்றது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. உங்களால அதை ஏத்துக்கவே முடியல. இனி எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, இனிமே நம்மளோட வாழ்க்கையில முதலமைச்சர்ன்ற ஆப்ஷன் இல்ல, நம்ம கட்சிக்கு முதலமைச்சர் கிடையாது, சிஎம் ஆப்ஷன் இனிமே நம்ம கட்சிக்கு இல்ல அப்படின்ற எண்ணம் வந்தா மட்டும்தான் நீங்க இந்த அளவுக்கு இறங்க முடியும். உங்களால இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர முடியாது
அப்படின்ற எண்ணம் வந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு நீங்க இறங்க முடியும். நான் சொல்ற மாதிரி தான், இதுக்கு மேல எதுவும் இல்ல, நான் வரப்போறது கிடையாது, அதனால என்ன வேணாலும் பேசலாம். நம்ம இப்போ ஒரு லூடோ விளையாடணும்னு வச்சுங்களேன், 4 பேர் விளையாடுவோம், அதுல 2 பேர் நல்லா விளையாடுவான், ஒருத்தன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பான், ஒருத்தன் இருப்பான் எல்லாரும் காயும் போய் வெட்டிக்கிட்டே இருப்பான். ஆமா, அவனுக்கு ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே இருக்காது, அவங்களை வெட்டணும், அவனை பொறுத்த வரைக்கும் அவனை வெட்டணும், அவனை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா கடைசியா அவன் தான் ஃபர்ஸ்ட் தோப்பான். ஆமா, மொத்த நாளுமே அவன் தான் முதல்ல இதாகும், உள்ளேயே போகாது. அந்த மாதிரி தான் வந்து திமுக இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமே பாடுறா நாங்க தான்டா உங்களை வச்சு ஃபன் பண்றோம்டா செய்யறோம்டான்னு உண்மையாவே அவங்களே வச்சு ஃபன் பண்ணிக்கிறாங்க. இனிமேட்டு திமுக வந்து ஒரு ட்ரோல் கட்சியா மாறிடும்ன்றீங்க? அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுறது பார்த்தா எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு 1.5 மாசமே ஆன ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியை பார்த்து அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அப்படி செஞ்சியா, இப்படி செஞ்சியா, இது நடந்துச்சு அது நடந்துச்சான்னு கேட்குறேன். 5 வருஷமா நீ என்ன இது பண்ணிட்டு இருந்த, களை எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்டா அதையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. 45 நாள்லயே ஒரு சட்டப்பேரவை நடந்து அதை வந்து நீ வந்து ஸ்பூஃப் பண்ற. அப்புறம் இதை மாதிரி ஸ்பூஃப் பண்ணணும்னு ஒரு டீம் வேற இறங்கினாங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? ஸ்பூஃப் பண்றாங்கன்னு ஏற்கனவே ஸ்பூஃப்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க உங்க தலைவர்கள் பேசுனது எடுத்து போட்டாலே ஸ்பூஃப் தான். ஓகேங்களா? அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை விட தாண்டி நாங்க ஒண்ணு பண்றோம் பாருங்கன்னு சொல்லி உங்களுடைய அந்த மரியாதையை கெடுத்துக்கிட்டே போறீங்க. நான் தான் திருப்பி சொல்றேனே, ராசா, இந்த மாதிரி டிஆர்பி ராஜாக்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள், அனிதா ராதாகிருஷ்ணன்கள் மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் திமுக மேல அந்த வண்டி போறதுக்கான வேலையே கிடையாது. நம்ம அந்த மொபைல்ல ஒரு கேம் விளையாடுவோம்ல, அப்படியே மேலே ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அப்படியே கீழே வந்துடும்ல, அந்த கேம் மாதிரி தான். அது மேலே ஏறி இருந்துச்சு, அப்படியே இறங்குச்சு, இப்போ மேலே ஏற முடியாம அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நடுவுலயே அப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பின்னாடியே இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி இந்த டீம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஜென்சியே முதல்ல கிடையாது, அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஜென்சி இல்லடான்னு சொன்னா நாங்களாம் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போலி இந்த மாதிரி டீம் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு பேசுறாங்க. நேத்து கூட ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன், மாசு அவர்கள் வந்து ஓடினாரு வச்சாரு அப்படின்னு, மாரத்தான் ஓடினாரு, உடனே ஒரு சொற்பொழி வாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் மாரத்தானில் 123 தடவை 600 கிலோமீட்டர் 850 கிலோமீட்டர், நம்ம பரிதாபங்கள் கோபி வைகோ மாதிரி, நான் போயிட்டு இந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போது சாலையின் எதிரேக வந்து கொண்டிருந்தார், அவரை பார்த்து கரும்பின் சுவை ஏன் சர்க்கரையாக இருக்கிறது என்று கேட்டேன் அப்படின்னு பேசுறவருக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்கு புரியல ஜென்சினா என்னன்னு புரியல, என்னன்னு புரியல, மக்கள்கிட்ட இதை எப்படி எடுத்துட்டு போகணுன்றது புரியல. இந்த மாதிரிலாம் பண்ணி போட்டா நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக இந்த ஸ்பூஃப் மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாளுக்கு நாள் வந்து அதற்கான பலனை வந்து அனுபவிப்பாங்க. அதுக்கான பலனை இடைத்தேர்தலே அனுபவிப்பாங்க, இடைத்தேர்தல உறுதியா அனுபவிப்பாங்க. அதைத்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாசத்துல தேர்தல் வரும்னு சொன்னது அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் நானும் சொன்னேன். அவர் சொல்றது வந்து தேர்தல் வரும்னு சொன்னது இடைத்தேர்தலை தான் அவர் சொல்லிட்டு, அது எங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? இடைத்தேர்தல் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் திமுக தயாரா இருங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற எதுவுமே சொல்லல. ஆட்சி கவிழ்ந்துரும்லாம் நான் சொல்லவே இல்லை. சொன்னதுக்கு தான் முதல்ல இவர் சொல்லிட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் கவராது. அதே மாதிரி வீரபாண்டியும் சொல்லிட்டாரு, இதுல இருந்து சிபிஐல இருந்து சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு நல்ல தலைவருக்கு உகந்தது இல்லைங்க, ஒரு இதுவா கிடையாது. அதெல்லாம் ஆட்சி கௌரவம்லாம் அவர் பேசக்கூடாது. தக்காளி நாங்கெல்லாம் இருக்கும்போது கௌரவம் விட்டுருவோமா அப்படின்னு அவர்களும் சொல்லிட்டாரு. ஐயோஎம்எல்ஏ அது இது பாத்தீங்கல்ல, நாடோடிகள் கிளைமேக்ஸ் சீன்லாம் முடிஞ்சிட்டு 2 பேரையும் காட்டிலே விட்டு வந்துருவாங்க. விட்டுட்டு வந்து ஒரு டீ கடையில உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காந்து ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, மாப்பிள்ள இங்க ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணிட்டா மாப்பிள்ள, வந்தா போதும் பொண்ணை தூக்கில அவர் சொல்லுவாரு. என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க, லவ்வுங்க அப்படிலாம் விட்டு போக முடியாதுன்னா அந்த 4 பேர் தான் விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ், அப்புறம் இன்னொரு கட்சி ஏதோ ஒன்று இருந்துச்சு, இவங்க சிபிஎம். மாப்பிள்ள இங்க புதுசா 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, கவலையே போடாத, நாமெல்லாம் இருக்கிற வரைக்கும் தாவே காட்சி ஒன்றும் மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. அப்போ இது வந்து ஒரு வைத்தறிச்சல்ல பேசக்கூடிய விஷயங்கள். 6 மாசத்துல தேர்தல், 3 மாசத்துல தேர்தல் வந்துடும், ஆற்றாமை, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஜென்சின்னு ஒரு புதுசா ஒரு பைத்தியம் ஒரு டீம் கிளம்பி இருக்கு, அந்த டீம் வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஸ்பூஃப் பண்றோம், அதை பண்றேன், இதை பண்றேன், போயிட்டு இருக்குது. அதுதான் அது என்ன, அதுங்க என்ன பண்றது அதுங்களுக்கே வந்து தெரியல. இந்த இதை வச்சு நாங்க ஃபன் பண்ண போறோம், வச்சு செய்ய போறோம் அப்படின்னா எங்கேயாவது வச்சு செய்றீங்களான்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் உங்களை தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ நடக்குது, அவ்வளவுதான். இதுங்களை பத்தி என்னதான் பேசுறதுன்னே தெரியல. இவரு காதர் மைதீன் அவர்கள் சொல்லவே இல்லையே. ஏடிஎம்கேவுடைய எடப்பாடி சிஎம் இருக்கிறதுக்கு திமுக யோசனை பண்ணுறதாக பேசப்படுது. திரும்ப போனால் அடுத்த நாள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ திருமாவளவனை சிஎம் ஆக்கலான்னு ஒரு
முயற்சி நடக்குது அப்படின்னாங்க. பா கூப்பிட்டாருப்பா, நானும் போனேன், காபி சாப்பிடுங்கன்னாரு. காபி சாப்பிட்டு இருக்கும்போது என்னப்பா காப்பி எடுத்து சாப்பிட்டேன், எடப்பாடி தான் முதலமைச்சர் துப்பிட்டேன். அது என்ன தைரியம் தான் என்கிட்டயே வந்து கேட்பாருப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஏதோ சொன்னாரு, அது என் காதுல தப்பா விழுந்துச்சு. இல்ல நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு. அவங்க என்ன பில்டப் கொடுத்தாங்க. எங்க தலைவர் சொன்னாங்க, எங்க தலைவர் சொன்னாதானே. பார்த்தா நீ தலைவரே நடுத்தரில் இருந்து விட்டுட்டாங்க. தேரை எடுத்து தெருவுல விட்ட மாதிரி. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லியிருக்காரு பாருங்க. எடப்பாடி தான் இல்லையே, நீங்க 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் தானே பேச்செல்லாம் போச்சு. அப்படிதானே சொன்னாங்க. ஆமா பாருங்க, ஒரு பெரிய மனுஷன், அவர் பொய் சொல்றதுக்கான வேலைகள் கிடையாது, அவர் மேல அப்படி ஒரு அலிகேஷன் எதுவும் கிடையாது. அழகா முடிச்சு விட்டு போயிட்டாரு பாருங்க. ஸ்டாலினே சொன்னாரு. சமஸ் டென்ஷன் ஆயிடுறாருங்க அவரு வர வர. ஆமா, போன தடவை யாரும் மன்னிஸ் தான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுச்சு போல இருக்குது. நீதானே உனக்குலாம் சொல்ல முடியாது போ அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்தி விட்டாரு. போச்சா? இதுக்கு என்னைக்காவது பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு வய சொல்ல மாட்டேங்கிறான். என்ன இந்த மாதிரி பேசுனீங்களாமே கேட்டா, நாங்களும் அவங்களும் பங்காளி கட்சி, நாங்களும் அவங்களுக்கு சேர்றதுல என்ன தப்பு? அவதூறுகளுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் திமுகக்கு கிடையாது. அவதூறு இல்லைங்க, அவங்க வந்து அப்படி இருக்கலாம்னு சொல்லல, இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இது ஒண்ணு நடந்திருக்கு, இது என்னன்னு பாருங்க, ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க, நீங்க அப்படி சொன்னதான் எனக்கு மென்டல் டார்ச்சர் ஆகி போச்சு, மன உளைச்சல், மண்டை குடைச்சல் அப்படின்னு எல்லாம் எனக்கு அன்னைக்கு தான் வந்துச்சு அப்படின்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும். ஆமாங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு டாக் போச்சுன்னு ஒன்று கூட்டணி கட்சிகள் எல்லாம் இங்கேருந்து பிஞ்சிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி தானே அதிமுகவும் இருக்குது. இந்த மாதிரி திமுக அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கலான்னு சொன்னோன்னா அங்கேருந்து ஒரு டீம் வந்து பிரிஞ்சு போகணுமா இல்லையா? ஏன் பிரிஞ்சு போகல? எந்த டீமு? அங்கிட்டு பாமக இருக்குது, பிஜேபி இருக்குது. அது போகாதுங்க. அமமுக இருக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாமகவுக்கோ பாஜகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எங்க வேணாலும் யார் கூட வேணாலும். எங்க திமுக கூட கூட்டணிங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. நத்திங். நமக்கு ஏதாவது கிடைக்குதா, நமக்கு ஏதாவது அங்க ஆதாயம் இருக்கா, நம்மளால இங்க ஏதாவது இப்ப ஏதாவது வாங்க முடியுமா, அமைச்சரை வாங்க முடியுமான்னு யோசிப்பாங்களே தவிர, நீ எங்கேயோ போய் எப்படியோ போ. முதல் மரியாதை சிவாஜி மாதிரி, ஆமாண்டா நான் அவளை வச்சிருக்கேன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் வந்து இவங்கெல்லாம். அதனாலதான் வந்து இப்போ பஞ்சாயத்து என்னைக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க நாங்க முயற்சி பண்ணோன்னு அந்த தைரியம் இல்லைல்ல உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு தலைவரா வந்து சொல்றாங்கல்ல. இன்னைக்கு வைகோ வரைக்கும் வந்துட்டார்ல. கமிஷன் 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 நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட்டு வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், பிறகு கரப்ஷன். இதை ஒழிச்சிட்டார்ல. இந்த கூட்டணியில் இருந்தாங்கிறத நான் மறைக்காத செய்கிறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்லை. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? நீங்க வைக்க என்ன சொல்றாரு? கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன். ஆமா, கட்டிங் கட்டிங் கட்டிங். உங்க ஆட்சியில தான் எல்லாருமே இருந்துச்சு. அது எப்படி பண்ண கூட்டணிக்குள்ள இருந்துட்டு நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் இப்ப எப்படி சொல்லி இப்ப வெளியே வந்துட்டல நானு. அது வந்து அரசியல் தர்மம் இல்லையா? அதாவது அவர்கிட்ட எல்லாம் பார்த்து பக்குவமா கேட்கணும். இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் தலையில தலப்பா கட்டிருக்கும் போதே உனக்கு தெரிய வேணாமா? சகப்பு சட்டை போட்டு மனுஷன் டென்ஷன்ல இருக்காரு, மண் நியூஸ் தான் வாங்கினா, மூல சூட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? எதையோ வழக்கம் போல ஒன்று கேட்டு வழக்கம் போல வாங்கி கட்டிட்டு வந்து போயிருக்காங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனா வந்து இருக்கு. அதனாலதான் வந்து இந்த எங்க போனாலும் 6 மாசம் 1 மாசம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. எல்லாரும் கழிச்சு விட்டு வேற போயிட்டாங்க. இவனுங்க வேற ஜென்சி டீம் ஒரு பக்கம் மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பேரை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்து கீழே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு திமுகவுக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சரிவுல எப்படி அழகா போகணுமோ எந்த தடைகளும் இல்லாம சரிவுல போயிட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து ஜென்சி வந்து கை வைக்கல, வச்சிருவாங்க. அடுத்து எவ்வளவு நாள் இவங்களே கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்து விடுதலை சிறுத்தைகள், IUML இவங்களை எல்லாம் போட்டு அவங்கள மாதிரி ஆட்களை உட்கார வச்சு ஸ்பூஃப் பண்றேன்னு பண்ணலாம். வைகோ அவர்களோட அந்த பிரஸ் மீட்டை வந்து ஸ்பூஃப் பண்ணலாம். அடுத்து வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து ஸ்பூஃப் பண்ணலாம். IUMLோட அந்த இவர் அமைச்சரை வந்து ஏதாவது ஸ்பூஃப் பண்ணலாம். அப்புறம் துரை வைகோவை ஸ்பூஃப் பண்ணலாம். அந்த திருச்சி கிழக்குல திருச்சியில அதை வந்து ஸ்பூஃப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப திருச்சி இதுல இவரு கூட பேட்டி கொடுத்திருந்தாரு, துரை வைகோ கூட. ஆமா, 6000 கோடி செலவு பண்ணி. 6000 கோடி செலவுங்க. 10 ரூபாய் இல்லாம ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. 6000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிக்க முடியலையே, மானங்கனம் இருக்கான்னு கேட்காம கேட்டிருக்காரு. உங்களால முடியலையே அப்படின்னு வந்து கேட்டு போயிருக்காரு. இந்த இதை பத்தி
குதிரை பேரன்றீங்களே, எங்க கட்சி எம்எல்ஏக்களை உங்களோட இதுல நீங்க வச்சிருக்கீங்களே, வாங்கிட்டீங்களே, இதுக்கு உங்களை நாங்க என்ன பேரம்னு சொல்றது? அந்த ராஜினாமா பண்ண சொன்னேனே. செய்யல, செய்யாம இப்ப அங்க போயிட்டீங்கல்ல. ஆமா. அப்ப அவங்களுக்கு அந்த கோவம் வரதானே செய்யும். அப்ப அதே மாதிரி தானே அது. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு அவர் சொன்னது தப்பா புரியுது. அவங்க ஒருவேளை ராஜினாமா செய்தால் நீங்க சொல்லுன்ற இடத்துக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொன்னது. அவங்கள ராஜினாமா பண்ணுங்க, நான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லல. நீங்க வழக்கம் போல வார்த்தைகளை மாத்தி போட்டு அப்படியாக இருந்தால் அப்படின்ற மாதிரி போட்டு என்னமோ பண்ணி விட்டுட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனைக்கு காரணம். அவர் சொன்னது, ஒருவேளை உங்களுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் அவங்களுக்காக நான் வந்து பேசணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து பேசுறேன், அவங்களுடைய வெற்றிக்கு நான் வந்து பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல என்ன இருக்கு? உங்களுக்காக கூட்டணிக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்காக நான் பேசுறேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்டா நீங்க வந்து எடப்பாடி முதலமைச்சர் வரைக்கும் நீங்க பேசுவீங்க, எடப்பாடி ஒத்து வரலன்னா திருமாவளவனை முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் பேசுவீங்க. இவரு நம்ம எம்எல்ஏவா கூட இல்லாத திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்க அமைச்சராக்கலாம், இது முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனா ராஜினாமா பண்ணிட்டு வந்தா கேள்விக்குறி. வந்தால் உங்களுக்காக நீங்க சொன்னீங்கன்னா நான் பேசுறேன், நான் ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்றது ஒரு தலைவரா, கட்சி தலைவரா, கூட்டணிக்கு வரவங்களுக்கு சொல்றது தானே. 5 தொகுதி நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்றது எப்படியோ, 6 தொகுதி கேட்டா 5 தொகுதி வாங்கிக்கிங்க, அதுல 3 வந்து உதயசூரியன்ல போட்டுக்கன்னு சொல்றீங்கல்ல. அது எலெக்ஷன் இல்லையோ ஏதோ ஒண்ணு, ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு, சீட் பேரத்துக்கு இவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு இடைத்தேர்தல்னு வரும்போது அந்த கட்சிக்கு கூட்டணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வரதானே செய்யும். அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு வந்து கத்துறது வந்து தெரியல. இவங்க என்ன மனநிலையில இருப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. மாநகராட்சியில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருக்காங்க நிறையா. யாருன்னா திமுக சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு புகாரும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா 69 லட்சம் வந்து மாவட்ட செயலாளர் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. சிற்றரசு அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் மேலதான் கம்ப்ளைண்ட். அவர் தான் வந்து இதுல நின்னாரு, எம்எல்ஏவா வந்து நின்னார் அந்த தொகுதியில். அந்த அது இல்லை, இங்க லோக்கல் சென்னையில தான் நின்னார். அவர் வந்து 69 லட்சம் ரூபா ஆட்டையை போட்டார் அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரன் கூட ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? முடியாது. நான் யார்கிட்ட வேணாலும் வாங்குவோம், எப்படி வேணாலும் வாங்குவோம். என்ன பண்ணுவீங்க? இப்ப தெரியுதா ஏன் அடிமட்ட தொண்டெல்லாம் காண்டாவறான்னு? உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு. ஏன் விஜய் ஜெயிக்கிறாரு, விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கு காரணம் வந்து வெறுமனே மக்களும் இது மட்டும் கிடையாது, திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் இருக்காங்கல்ல, அவங்களும் ஓட்டு போடல. இப்ப நீங்க 69 லட்சம் ரூபா உங்க கட்சிக்காரங்கள்ட்டே போய் காசை வாங்கி ஒரு விஷயம் செய்யணும்னு, நீங்க அடிமட்ட தொண்டனுக்கு நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும், சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். அதாவது எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறோம்ல, எலெக்ஷன் வரும்போது கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமைங்க. வேலை செய்யறதுக்கு அவன் சும்மாவே செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு குடும்பம் இல்லை, அவங்க வீட்டிலலாம் ஸ்கூலில் படிக்கிற பசங்க இருக்காது, அவங்களுக்கு வேலை இருக்காது, வாடகை கொடுக்க வேண்டிய. நீங்கள் என்ன எல்லாரையும் பணக்காரங்களாக்கி வச்சுருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு உங்கள் அடிமட்ட தொண்டர்களுக்கு நீங்கள் மாதம் மாதம் காசு கொடுக்குறீங்களா? எதுவும் கிடையாது. அவங்க ஏதோ உங்களுடைய கொள்கை, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் எல்லாம் வச்சு அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஒரு கடை எடுத்துக்கலாம், வாடகைக்கு விட்டுடலாம், ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கும், ஒப்பந்தங்கள் கிடைக்கும், அதை வச்சு ஏதாவது சம்பாரிச்சுக்கலாம் நினச்சி வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு எதுவும் செய்கிறது கிடையாது. அவங்ககிட்டயே காசு வாங்குறது. 69 லட்சம் சொந்த கட்சிக்காரன்ட்டே காசு. அவங்களுக்கே யோக்கியமா இல்லாத நீங்க மக்கள்கிட்ட எப்படி இருந்திருப்பீங்க? என்னைய கேட்டா தம்பி 69 லட்சம் ரொம்ப கம்மி, வெளியில ரொம்ப ஜாஸ்தி, 1.5 கோடி. நம்ம ஏதோ நம்ம கட்சிக்காரன்னு சொல்லிட்டு 69 லட்சம் ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்தேன், அதுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. என்னங்க பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனைன்றீங்க, பண்ணி கொடுக்கலனாலும் பிரச்சனைன்றீங்க. கொடுத்தவர் மேலேயும் தப்பு, வாங்கினவர் மேலேயும் தப்பு. கொடுத்தவர் இவ்வளவு பணம் வச்சிருக்காரு, அதை வச்சு உள்ள போகணும்னு நினைச்சிருக்காரு. வாங்கினவர் அவருக்கும் மேல அவரு. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, முதல்ல வாங்கினவனை விட்டுருங்க, எவன்லாம் கொடுத்தான் பாத்தீங்களா அவங்கள தூக்கி முதல்ல உள்ள போடுங்க. அப்புறம் நேத்து நம்ம அண்ணன் சட்னி சங்கர் மேல 23 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்க, ஏதோ போஸ்டிங் போட்டுடலாம்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நாள் பிடி அரசகுமார்னு ஒருத்தர் 100 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா வெளியே கொண்டு வரணும். அது என்னன்னா சில அதிகாரிகள் வந்து மேபி இதுவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தயக்கம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தயக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. எங்க மாட்டோம் நம்மளும் வந்துருவோமோ அப்படின்ற ஒரு இது. எந்த கட்சியா இருந்தா நீங்க வந்து வேலையை சரியா செய்யலன்னா அந்த இடத்துல நீங்க மாட்டி தானே ஆகணும். அப்ப இந்த மாதிரி வரதானே ஆரம்பிக்கும். அண்ணன் சட்னி சங்கர், சிற்றரசு, இவங்க எல்லாமே அடுத்தடுத்து வந்து வராங்களா? அடுத்தடுத்து வரும், இன்னும் நிறைய இருக்கான் சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏதோ ஒரு இது போயிட்டு இருக்குது அப்படின்னாரு. செந்தில் பாலாஜி அவர்களும் சேகர் பாபு அவர்கள் மேலேயும் ஏதோ வந்து சாதாரண வந்து லட்சங்கள்ல வந்து கோடிகள் அவமானம், அந்த மாதிரி லட்சம் பேர் வந்தாலும் அவரே சொல்லிடுவாரு,
35 லட்சம் போட்டிருக்க, எனக்கு பிடிக்கல, 350 கோடியா போட்டுக்க அப்படின்னு. இல்ல 350 கோடியா கூட மாத்திக்க. அது சின்ன விஷயத்துக்கு வரக்கூடாது. நம்ம விஷயம் எல்லாம் நேஷனல் நியூஸ் ஆகணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. அதுதான் நேஷனல் நியூஸா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சென்சேஷன்ல இருக்க முடியும், லைம் லைட்ல இருக்க முடியும்வாங்க. அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து சம்பவங்கள் வந்து வரதான் போகுது. அதையும் நம்ம வந்து பார்க்க தான் போறோம். ஆனா பாருங்களேன், 69 லட்ச ரூபா வாங்கி சொந்த கட்சிக்காரனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதே மாதிரி இந்த யோக்கியர்கள் தான் போராட்டம்லாம் பண்றாங்க. ஆமா, மக்களுக்காக. இது ஏன் ஆட்சி கிடையாது இல்ல? ஏன் அவங்க தானே முதலமைச்சர்? முதலமைச்சர் அதான் சொல்றேன், முதலமைச்சரை மட்டும் வச்சிருக்காங்க, ஆட்சி பண்ண முடியல. வினோதமா இருக்கு. அப்புறம் நம்ம டாஸ்மாக் துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அதுவும் சொல்லியிருந்தார், 40 நாளில் வந்து 1000 கோடி ரூபாய் வருமானம் வந்து டாஸ்மார்க்லேருந்து அரசு கஜானாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டாமல், இந்த ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் எம்ஆர்பி ரேட்லேயே வந்து அது வேற எங்கேயும் போகாமல் அதை நேராக அரசு கஜானாக்கு வரதுக்கான அந்த வேலைகளும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய ப்ராசஸ் அது. நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது. இதுதான் ஏன் முன்னாடியே சொன்னது, 140 ரூபானா நீ 140 ரூபா எம்ஆர்பி போட்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபா 150 ரூபா வாங்குறதுக்கு நீ எம்ஆர்பியே 150 ரூபான்னு வச்சுக்கோ, அந்த 10 ரூபா காசை நீ வந்து நேராக இதில் கொண்டு வந்துருன்றான். இதுதான் கேட்க மாட்டேன்றாங்க. இது ஒரு சிம்பிள் ப்ராசஸாக முடிக்காம ப்ராசஸ், அது உடனேலாம் பண்ணுற சாத்தியம் கிடையாது. இந்த ஆட்சி வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு, நாளைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடும். நம்மளோட கோரிக்கையே ஒண்ணுதான், சட்டம் ஒழுங்குல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்க டைம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க கொடுத்த வாக்குறுதியோ மற்ற துறையில நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரதோ, இது மட்டும்தான். மக்கள் 2 விஷயத்தை இப்ப ஏத்துக்க மாட்டாங்க ஐயா. ஒண்ணு சட்டம் ஒழுங்கு, இன்னொன்னு மின்வெட்டு. இந்த மின்வெட்டையும் சட்டம் ஒழுங்கையும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்குன்றது நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இது டைம் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல, இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். டைம் எடுத்துக்கலாம், பட் இது அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. மின்வெட்டியும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது அன்றாட பிரச்சனையா மாறிடுச்சு. அது நேத்து கூட பல இடங்கள்ல மின்வெட்டு. நேத்து எங்க வீட்டுல நைட் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல, ஆமா, ஒரு 2 to 3 குன்றத்தூர், அந்த காஞ்சிபுரம் இதுல வரும் சரௌண்டிங், குன்றத்தூர் அந்த இதுதான் ஓவராலா. அப்ப அங்கேயும் உங்களுக்கு வந்து மின்வெட்டுன்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இது இல்லாம பாத்துக்க வேண்டியதுதான் பொறுப்பு. ஏன்னா அவரும் சொல்றாரு 15,000 மேல ஒப்பந்தம் பணியாளர்களை வந்து சேர்க்க வேண்டியிருக்கு, அவங்களை இன்னும் நிறைய பணி அமர்த்த வேண்டியிருக்கு, 10 பேர் செய்ய வேண்டிய வேற ஒத்தாள் செய்யறாரு அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதுக்கும் வந்து சீக்கிரம் ஆளுங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்குக்கும் சீக்கிரம் வந்து சட்டம் ஒழுங்கு என்ன பண்ண முடியும்னு தெரியுது. ஒரு தனி நபருடைய ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதது எதுவுமே பண்ண முடியாது. போதையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றதுதான் விஷயம் இருக்கு. அது நடக்கும், விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பா கார்த்திக், நம்ம அவ்வளோதான், ஃபினிஷ். வாவ், நைஸ், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று தான் இருக்குது. வேணுமா? திருச்சி சிவா அவர்கள், நாங்கள் வந்து புலம்பலை, அழலை, எதுவுமே பண்ணலை, பட் ஆனால் எங்கே இந்த ஆட்சி வந்து இதில் வந்து துருப்பிடிச்சு போயிருமோன்ற கவலையில தான் நாங்கள் இதெல்லாம் துருப்பிடிச்சு போய் தான் இருக்குது. 5 வருஷமா இல்லை 60 வருஷமா துருப்பிடிச்சு போய் தான் கிடந்துச்சு. ஏதோ அப்ப இருந்த தலைவர்கள் ஓரளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கீழ்மட்டத்தில் உள்ள எல்லாரும் வந்து ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. இப்ப அந்த துரு பிடிச்சத ஒட்டுமொத்தமா மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து இல்ல அந்த தின்னர் போட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு இனிமே யூஸ் கிடையாது. வேற ஒரு கேட்டை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இரும்பை வந்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் அவ்வளோலாம் ஒன்றும் யோசிக்க தேவை. அவ்வளோ லென்த்தாலாம் யோசிச்சிருக்கணும்னா நீங்க 60 வருஷமா தான் யோசிச்சிருக்கணும். அதுவும் குறிப்பா கடந்த 5 வருஷமா நீங்க பயங்கரமா யோசிச்சிருக்கணும். அப்ப யோசிக்காம இப்போ வந்து 45 நாள்ல வந்து நாங்க புலம்பல, எங்களுக்கு பயமா இருக்கு. ஆமா, பயமா தான் இருக்கும். நிறைய பண்ணிருக்கீங்கல்ல, வருவாங்கல்ல, பின்னாடியே வருவாங்கல்ல. முள்ளாலே எடுக்கிற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்க பையன் தானே ஒரு திருச்சி சூர்யா, ஒரு பையன் உள்ள தூக்கி விட்டுருங்க, அது வேற விஷயம். இவர் வேற அவர் வேறன்னு வச்சுங்க, அது அந்த டாபிக் வேண்டாம். இவருக்கு சொல்றேன், நாங்க புலம்பல, எங்களுக்கு பயமா இருக்குன்னு. பயமா தான் இருக்கும், வேற என்ன பண்றது? அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. ஒவ்வொன்னா தானே இப்பதான் வருது. இன்னமும் வந்து இவரோட KN நேரு கேஸ அடுத்து இன்னும் தள்ளி போட்டிருக்காங்க. இன்னும் செந்தில் பாலாஜியோட அடுத்த வழக்கு இருக்கு. அதுக்கு இப்பதான் வந்து சட்னி சங்கர் அண்ணன் வந்து 23 லட்சம் ரூபாய் வந்திருக்காரு. இப்பதான் சிட்ரஸோட 69 லட்சம் ரூபாய் கான்செப்ட் வந்து உள்ள வந்துருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் பதில் அளிக்க சொல்லி வந்து பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்க வேலையில அண்ணாமலைக்கு மீது எதிராக தொடர்ந்த TR பாலு அவர்கள் வந்து வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. எதுக்கு வழக்கு வாபஸ் வாங்குனீங்க? நீங்க தானே அவதூறுன்னு சொல்லி போட்டீங்க, வழக்கு போட்டீங்க. உங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னீங்க. அவரே போய் வாதாடினாரு. அவருக்கு இன்னைக்கே வாபஸ் வாங்கிட்டீங்க. என்ன கதை? எதுக்கு தேவையில்லாம தெரிகிறதா?
புரிகிறதா? அப்பதான் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகிறோம்ல, அப்புறம் என்ன எரியுதா அப்படின்னு என்ன தெரிஞ்சு குளி அப்படின்ற மாதிரி இருக்கதானே செய்தி. இன்னைக்கு என்ன புரியலையே, எதுக்காக இன்னைக்கு நீங்க வந்து வாபஸ் வாங்குனீங்க? வழக்கு நடத்த காசு இல்லாம இருக்கும், அதனால வாபஸ். கடன் வாங்குங்க சேகர் பாபு ஐயா கிட்ட, கொடுக்க மாட்டாரா? முதலமைச்சர் ஒரு 10 இதுக்கு கொடுக்குறாரு எலெக்ஷனுக்கு, உங்களுக்கு தர மாட்டாரா? இல்ல நீங்க வேற யாராவது பிடிங்க, வழக்கு நடத்துறதுக்கு யாராவது காசு வாங்கினா பிடிங்க. முதல்ல ஒரு 1000 ரூபா உங்க பையன்கிட்டே வாங்க, உங்க பையன்கிட்ட வாங்குங்களேன். ஐடிவிங்கெல்லாம் வச்சு ரன் பண்ணாருல, அவர்கிட்ட வாங்குங்க. சாதாரணமா வரல திமுக வாங்குங்க. எத்த பையனே நம்மளை நம்பி 10 ரூபா காசு தர மாட்டேங்கிறாங்கப்பா. இந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு. தொடர்ந்து நம்ம பேசுவோம் கார்த்திக், பல விஷயங்களை பத்தி. மிக்க நன்றி.